வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடந்தது. ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தை அடிப்படையாக வைத்து புதிய வாக்காளர் சேர்ப்பு, நீக்குதல், முகவரி மாற்றம் ஆகியவற்றை உள்ளடக்கிய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அடுத்த ஆண்டு லோக்சபா தேர்தல் வரவுள்ள நிலையில் 2014ஆம் ஆண்டுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கான பூர்வாங்க பணிகள் துவங்கியுள்ளன. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் புதனன்று நடந்தது. அதிமுக சார்பில் துணை சபாநாயகர் ஜெயராமன், மனோஜ் பாண்டியன், திமுக சார்பில் இளங்கோவன், MP கிரிநாத், காங்கிரஸ் சார்பில் ரவி, சக்தி வடிவேல் மற்றும் கம்யூனிஸ்ட், தேசியவாத காங்கிரஸ் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வரும் அக்டோபர் மாதத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் வாக்காளர்கள் அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்தார். 1ஆம் அக்டோபர் அந்த 31ஆம் அக்டோபர் வரை யாருக்கு நம்ம எலக்ட்ரல் ரோல்ல யாருக்கு பேர் சேர்க்க வேண்டியதா, பேர் டிலீட் பண்ண வேண்டியதா, திருத்தம் பண்ண வேண்டியதா, அது அட்ரஸ் சேஞ்ச் பண்ண இருந்தா அங்கே அப்ரோப்ரியேட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நம்ம BLO ஆஃபீஸில் அல்லது போலிங் பூத்தில் அல்லது RDO ஆஃபீஸில், தாசில்தார் ஆஃபீஸில் அது ஆன்லைன் மூலமாக கண்ணி மூலமாக நேராக CO ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் அதுக்கு 31ஆம் அக்டோபருக்கு அப்புறம் ப்ரொசஸ் ஆகி ஃபீல்டில் வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபைனல் ரோல்ஸ் நம்ம 6ஆம் ஜனவரி 2014 பப்ளிஷ் ஆகும். இந்த சம்மரி ரிவிஷனில் யார் மனு கொடுக்குறாங்களா பேர் சேர்க்க வேண்டியதா அவங்களுக்கு புது கார்டு, எபிக் கார்டு 25 ஜனவரி நேஷனல் ஓட்டர்ஸ் டே அந்த நாள் எல்லா போலிங் பூத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ஃபங்க்ஷனில் அப்ளிகேஷன் கொடுக்கப்படும். இக்கூட்டத்தில் தேமுதிக, பாரதிய ஜனதா, பகுஜன் சமாஜ் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவில்லை.